அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. மாந்திய மருந்த நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதிக பற்றுள்ள நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. அதான் பொசசிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொசசிவ் கேரக்டராக இருப்பாங்க. எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க ஒரு கூட பயணிக்கிற ஆட்கள் ஆகட்டும், இல்லை அவங்க ஒரு பொருள் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாகட்டும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அதில் ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் சரியாகும். இந்த பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்திரை, சுவாதி, விசாகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான உணர்வோடையும் இருப்பாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவும் இருப்பாங்க, தனிமை அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பாங்க, பற்றுதல்லையும் இருப்பாங்க. உத்திரம் அதே மாதிரி தான், ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க, ரொம்ப வந்து அவங்க வந்து சாத்வீகமான குணத்தை எடுத்திருப்பாங்க. அப்போது இந்த சுவாதி, விசாகம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திரங்கள் வந்து எப்படி வேலை செய்யணும், மாந்தி அமரும்போது ஓவர் பொசசிவ், ஓவர் சிம்பதி ரெண்டுமே இருக்கும். அப்போ இவங்களை வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். சமநிலையாக இருந்துட்டாங்கனாவே இவங்க ஜெயிச்சிடலாம். அப்போ இதுக்கான தீர்வுகள் இன்னுமே நிறையா இருக்குது, இதுக்கான பலாபலங்கள் இருக்குது. 12/4/2026 அன்று இந்த வகுப்பு நடைபெறும். இதில் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறையா தீர்வுகள் கிடைக்கும். சுவாதியில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தனிமை உணர்வு ஏற்படுத்தும். விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பு, என்ன இருந்தாலும் வெறுமையும் வெறுப்பும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற பரிகாரம் வந்து இந்த வகுப்பில் இருக்குது. கண்டிப்பாக பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.